ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். ஹையஸ்டா AUM இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் உடைய செயல்திறன் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காணொலியில பார்க்க போறோம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ரொம்பவே பாப்புலரா வைலி ட்ராக் கேட்டகரியா இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில. ஏன்னா ஹை க்ரோத் நிறுவனங்கள்ல இவங்க ஸ்மால் ஃபினான்ஷியல் பேஸ் யாரெல்லாம் இருக்கோ அதுல முதலீடு செய்வாங்க. ரைட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ்ல ரெவென்யூ இந்த மாதிரி நிறுவனங்களோட குயிக்கா க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு நிறுவனம் மிட் கேப்போ லார்ஜ் கேப்போ ஆச்சுன்னா அந்த ஃபண்டினுடைய லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ்ல பெரிய இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு பாசிபிலிட்டி தான், ஒரு கேரண்டி கிடையாது. ஹையர் வாலட்டிலிட்டியும் ஸ்மால் கேப்ஸ்ல இருக்கும். ஸ்மால் கேப் யூனிவர்ஸ் ரொம்பவே லார்ஜ், அதனால ஃபண்ட் மேனேஜர்ஸ் அவங்களோட வாய்ப்புகளை ஸ்கோப் பண்ணி பார்க்கணும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளேயே. அதே சமயத்துல ஸ்மால் கேப் சர்டன் யூனிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது கேபிட்டல் மார்க்கெட், டெலிகாம் எக்யூப்மெண்ட், ஆக்சரிஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் போர்ட்ஃபோலியோல இல்ல அது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸ்போஷர் காட்டும். இன்னைக்கு காணொலியில நம்ம எப்படி 5 லார்ஜஸ்ட் AUM ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் அவங்க கேட்டகரியில பேஸ்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ், ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெட்ரிக்ஸ், கன்சிஸ்டன்சி, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபண்ட் சைஸ் அப்புறம் செயல்திறன் இதோட ரிலேஷன்ஷிப்பையும் பார்க்க போறோம். இந்த காணொலி முழுக்க உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. மறக்காம நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் டாப் 5 ஃபண்ட்ஸ் AUM பை ஸ்மால் கேப் கேட்டகரியை நம்ம ஒரு டேபிள்ல பார்க்கலாம். இந்த டேபிள் படி பார்த்தோம்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அதுக்கப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, இதெல்லாம் தான் லார்ஜஸ்ட் கேட்டகரிஸா இருக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் கேட்டகரியில. இப்போ ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் 1, 3, 5 and 10 இயர்ஸ்ல பார்க்கலாம். நீங்க இந்த டேபிள்ல பாக்குற மாதிரியே குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth அதனுடைய பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை ரெண்டையுமே 1, 3, 5 and 10 இயர்ஸ் ஸ்பேன்ல பீட் பண்ணிருக்கு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை 1, 3 and 5 இயர்ஸ் இந்த இதுல பீட் பண்ணிருக்கு. நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth 1, 3, 5, 10 இயர்ஸ்ல பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கு. பட் கேட்டகரியில 1 and 3 இயர்ஸ்ல அது ஃபெயில் ஆயிருக்கு. HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை 10 இயர்ஸ்ல பீட் பண்ணிருக்கு. பட் 1, 3 and 5 இயர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா அது பீட் பண்ணல. அடிஷனலா பெஞ்ச்மார்க்கை 5 இயர்ஸ்ல பீட் பண்ணிருக்கு. பட் 1 and 3 இயர்ஸ்ல பீட் பண்ணல. SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth ஃபெயில் ஆயிருக்கு. பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியையும் பீட் பண்றதுக்கு 1, 3 and 5 இயர்ஸோட டைம் ஹரைசான்ல பார்த்தோம்னா பட் இது பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியில 10 இயர்ஸ்ல பீட் பண்ணிருக்கு. இப்போ ரிஸ்க் அட்ஜஸ்டட் மெட்ரிக்ஸ் பார்க்கலாம் 5 லார்ஜஸ்ட் AUM ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு. இதுல பார்த்தோம்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அதுக்கப்புறம் SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் லோவரா இருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி கூட கம்பேர் பண்றோம்னா. அதனால இன் கம்பேரிசன் ரிலேட்டட் தன்மை கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பட் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கேட்டகரி விட ஹையரா இருக்கு. ஸோ ரிலேட்டட் தன்மை ஜாஸ்தியா இருக்கு. பட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பெஞ்ச்மார்க்கோட லோவரா இருக்கு. பீட்டா எடுத்து பார்க்கலாம். பீட்டா என்ன மெஷர் பண்ணணும்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ரிட்டர்ன் எவ்வளோ சென்சிட்டிவா இருக்கு ஓவரால் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ் கூட பார்க்கும்போதுன்னு சொல்லுது. பீட்டா 1 இருந்ததுன்னா ஃபண்ட் ஜென்ரலா இன்லைன் வித் மார்க்கெட் இருக்கு. பீட்டா கிரேட்டர் தென் 1னா ஃபண்ட் மோர் வாலட்டைலா இருக்கு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது. அண்ட் பீட்டா லெஸ் தென் 1னா ஃபண்ட் லெஸ் வாலட்டைலா இருக்கு மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு அர்த்தம். இங்க நம்ம 5 லார்ஜஸ்ட் AUM ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸை பார்த்தோம்னா இதெல்லாம் பீட்டா லெஸ் தென் 1 பார்த்தோம்னா இதெல்லாம் லெஸ் வாலட்டைலா இருக்கும் மார்க்கெட் கூட கம்பேர் பண்ணும்போது டேபிள்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷார்பே ரேஷியோ பார்க்கலாம். இந்த மெட்ரிக் என்ன சொல்லணும்னா எவ்வளோ அடிஷனல் ரிட்டர்ன்ஸ் ஒரு ஃபண்டுக்கும் நம்ம ஜென்ரேட் பண்றோம் ஒரு அடிஷனல் யூனிட் ஆஃப் ரிஸ்க்குக்கும் சொல்லும். சிம்பிளா சொல்லணும்னா ஹையர் ஷார்பே ரேஷியோனா ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பெட்டரா இருக்கு அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட ஷார்பே ரேஷியோ ஹையரா இருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி ரெண்டுலையுமே. இது என்ன காட்டுது அப்படின்னா கம்பேரிட்டிவா இது பெட்டர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இந்த பீரியட்ல ஜென்ரேட் பண்ணிக்குன்னு காட்டுது. இது பாஸ் டேட்டா தான், ஃபியூச்சர் செயல்திறனை இது கண்டிப்பா கேரண்டி பண்ணது. SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthம் HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthம் ஷார்பே ரேஷியோ லோவரா இருக்கு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது, அதாவது லோவர் ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் இருக்குங்கிறத காட்டுது. நெக்ஸ்ட் சார்டனோ ரேஷியோ பார்க்கலாம். சார்டனோ ரேஷியோ ஸ்பெசிஃபிக்கா டவுன் சைட் ரிஸ்க் கூட ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸை பார்க்கும். இது எவ்வளோ அடிஷனல் ரிட்டர்ன் ஃபண்ட் ஜென்ரேட் பண்ணுது நெகட்டிவ் வாலட்டிலிட்டி இல்ல டவுன் சைட் ரிஸ்க்லன்னு காட்டுறது தான். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மெட்ரிக் ஒரு ஃபண்ட் எப்படி டவுன் சைட் ரிஸ்கை ஹேண்டில் பண்ணுது அப்புறம் எக்ஸ்பெக்டட் லெவல் பிலோவா ஃபாலோ ஆதான்னு சொல்லும். இந்த இடத்துல நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட சார்டனோ ரேஷியோ பெஞ்ச்மார்க் அண்ட் பியர்ஸை விட ஹையரா இருக்கு. அதாவது பெட்டர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரியை விட அப்படின்னு தான் அர்த்தம். பட் SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth அப்புறம் HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth பார்த்தோம்னா சார்டனோ ரேஷியோ பெஞ்ச்மார்க் அண்ட் பியர்ஸை விட லோவரா இருக்கு. அதாவது லோவர் டவுன் சைட் ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு பெஞ்ச்மார்க் அண்ட் கேட்டகரி கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு அர்த்தம். அடுத்தது நம்ம அப்சைட் கேப்சர் ரேஷியோ அண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ இந்த 5 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு பார்க்கலாம். அப்சைட் கேப்சர் ரேஷியோ என்ன சொல்லும்னா
ஒரு ஃபண்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அதனுடைய பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் மார்க்கெட் மேல போகுது அப்படின்னு சொல்லும். இன்னும் அதுவே சொல்லணும்னா எப்படி வந்து புல் மார்க்கெட்ல அது பெஞ்ச்மார்க் கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃபண்டோட அப்சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் 100 இருந்ததுன்னா எக்விட்டி ஃபண்ட் வந்து பெஞ்ச்மார்க் விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு அர்த்தம். இந்த இடத்துல நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthக்கு அப்சைட் கேப்சர் ரேஷியோ ஹையரா இருக்க கேட்டகரியில, அதாவது மார்க்கெட் ரேஸ் ஆக ஃபண்ட்ஸ் வந்து மோர் அக்ரெசிவா வந்து கேட்டகரியை விட பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு அர்த்தம். அண்ட் பொட்டன்ஷியலா வந்து அப்சைடை பெட்டரா கேப்சர் பண்றாங்கன்னு அர்த்தம். ஆன் அதர் ஹேண்ட் டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து ஃபண்ட் எவ்வளோ ஃபால் ஆகுது பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போது மார்க்கெட் வந்து சரிவு நிலையில போகும்போது சொல்றது தான். டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ லெஸ் தென் 100னா ஃபண்ட் வந்து லெஸ்ஸாக தான் வந்து ஃபால் ஆயிருக்கு பெஞ்ச்மார்க் கூட கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லும். ஜென்ரலாக இது ஒரு பாசிட்டிவ் சைட் முதலீட்டாளர்களுக்கு. இந்த இடத்துல 5ல இருந்து 4 பங்குகள் வந்து டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ லோவரா இருக்கு கேட்டகரி விட. அதாவது மார்க்கெட் கரெக்ஷன் அப்ப இந்த ஃபண்ட்ஸ் வந்து பெட்டரா டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு இந்த கேட்டகரின்னு அர்த்தம். பட் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthோட டவுன் சைட் கேப்சர் ரேஷியோ வந்து கேட்டகரி விட ஹையரா இருக்கு. அடுத்தது நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோவும் டாப் ஹோல்டிங்கோட கான்சென்ட்ரேஷனும் இந்த ஃபண்ட்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நமக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் இவங்களோட முதலீடு யுக்தி என்ன, ஸ்டைல் என்ன, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்ரோச் என்னன்ட்டு. டேபிள்ல பாக்குற மாதிரியே HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth, அப்புறம் பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கம்பேரிட்டிவா லோவர் போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்கு. அதாவது ஃபண்ட்ஸ் வந்து பை அண்ட் ஹோல்ட் யுக்தியை ஃபாலோ பண்றாங்க. ஃப்ரீக்வெண்டா போர்ட்ஃபோலியோக்கு பெரிய லார்ஜ் சேஞ்சஸ் பண்றது இல்ல. அதே சமயத்துல SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth அப்புறம் குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growthக்கு வந்து ஹை போர்ட்ஃபோலியோ டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஃபண்ட்ஸ் வந்து ரிலேட்டிவா அவங்களுடைய போர்ட்ஃபோலியோவை டக்குன்னு சேர்ன் பண்றாங்க, ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் அவங்க ஹோல்டிங்ஸ்ல பண்றாங்க, புது வாய்ப்புகளை கேப்சர் பண்றதுன்னு காட்டும். இப்போ டாப் ஹோல்டிங்ஸ் கான்சென்ட்ரேஷன் பார்த்தோம்னா எல்லா 5 ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கும் கம்பேரிட்டிவா லோவர் கான்சென்ட்ரேஷனா இருக்கு டாப் ஹோல்டிங்ஸ்ல. இது வந்து வெல் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோக்குன்னு காட்டும். சரி, எப்படி லார்ஜஸ்ட் AUM ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் வந்து ஓவராலா பெர்ஃபார்ம் பண்ணிக்குன்னு பார்க்கலாம். டிஸ்கிரீட் ரிட்டர்ன்ஸ் 5 லார்ஜஸ்ட் AUM ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்க்கு கடந்த 10 வருடமா பார்த்தோம்னா நிப்பான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து பார்க்கலாம். இந்த ஃபண்ட் வந்து கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்கை வந்து இது வந்து பீட் பண்ணிக்கு 8 out of 10 லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. HDFC ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்கை 6 out of 10 பீட் பண்ணிருக்கு கடந்த வருடங்கள்ல பார்த்தோம்னா. SBI ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்ல 4 வருடங்கள் கடந்த 10 வருடங்கள்ல பீட் பண்ணிருக்கு. குவான் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து அதனுடைய கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்ல 7 out of 10 டைம்ஸ் இயர்ஸ்ல பார்த்தோம்னா பீட் பண்ணிருக்கு. பந்தன் ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth வந்து February 2020 லான்ச் பண்ணாங்க. ஸோ இது டிஸ்கிரீட் ரிட்டர்ன்ஸ்க்கு 2021 and 2025 பார்த்தோம்னா ஃபண்ட் கேட்டகரி அண்ட் பெஞ்ச்மார்க்கு 2 டைம்ஸ் பீட் பண்ணிருக்கு கடந்த 5 வருடத்துல. இந்த டேட்டா படி பார்த்தோம்னா சில ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் ஹையர் AUM வந்து ஹிஸ்டாரிக்கலா பெட்டர் டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கு. பட் அது ஒரு ஜென்ரல் அப்சர்வேஷன் மட்டும்தான். ஒரு ஃபண்டும் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணும். அப்புறம் ரெசிலியன்ஸும் கொடுக்கும் சடன் ரிடம்ஷன்ஸ்க்கு எகெயின்ஸ்டா. பட் இது வந்து ஏர்லி ஸ்டேஜ் மல்டி பேக்கர்ஸ்ல கேப்சர் பண்றது கஷ்டம். ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ் லோவர் AUM வந்து தியோரிட்டிக்கலா மோர் ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும் என்டர் பண்றதுக்கும் எக்ஸிட் பண்றதுக்கும் ஹை growth மைக்ரோ கேப்ஸ்ல. பட் மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வல்னரபிள் தான். நான் முழுக்க இந்த காணொலி உங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். எக்விட்டி ஃபண்ட்ஸை எவாலுவேட் பண்ணும்போது ரிஸ்க் அட்ஜஸ்டட் ரிட்டர்ன்ஸ் பாருங்க. அப்புறம் இந்த மாதிரி நான் சொல்லிக் கொடுத்த எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எவாலுவேட் பண்ணிட்டு உங்களோட நிதி இலக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தான் முதலீடுகள் பண்ணணும். இந்த காணொலியில் சொல்ல எல்லா விஷயமே எங்களோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. இந்த காணொலி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காணொலிக்கு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க இந்த ஃபண்ட்ல ஏதாவது முதலீடு செஞ்சிருக்கீங்களா அண்ட் என்ன ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.